ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ கௌடபாதர் மாண்டூக்கிய உபனிஷத் 3ஆம் பகுதி அத்வைத பிரகரணம் ஆத்மாவின் இரண்டற்ற நிலையை விளக்கும் பகுதி. சென்ற பகுதியில் யுக்திகளை கொண்டு துவைத பொருள்கள் உண்மையில் இல்லை என்பதை ஆசிரியர் நிலைநிறுத்தினார். அந்த யுக்திகளும் வேதத்திற்கு முரண்படாத யுக்திகளாகவே இருந்தன. கனவு முதலை எடுத்துக்காட்டுகளாலும் பிற பொருத்தமான காரணங்களை கொண்டும் பிரம்ம சைத்தன்யம் ஒன்றே அழியாதது என்றும் துவைதங்கள் யாவும் அழிபவை என்றும் விளக்கப்பட்டன. துவைதங்களின் பொய் நிலையை காட்டுவதே முன்பகுதியின் நோக்கம். ஆங்காங்கு அத்வைதம் சத்தியம் என்றும் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப கூறப்பட்டது. இப்போது அந்த அத்வைத உண்மையையும் யுக்தியை கொண்டு நிலைநிறுத்த ஆசிரியர் விரும்பி இந்த பகுதியை தொடங்குகிறார். அத்வைத உண்மைக்கு வேதம் மட்டும் பிரமாணம் அன்று, யுக்தி பிரமாணமும் அதற்கு உண்டு என்று காட்டுவதே இப்பகுதியின் முதன்மையான நோக்கம். எனவே முதலில் உபாசனை செய்பவனை பற்றிய சில விஷயங்களை கூற தொடங்குகிறார். உபாச நாஸ்ரிதோ தர்ம ஜாதே பிரம்மணி வர்த்ததே பிராகுத்பத்தே அஜம் சர்வம் தேன சௌ கிருபண சம்ஸ்கிருத. ஜீவன் ஐம்பூதங்களின் கூட்டமாகிய இந்த உடலில் இருக்கிறான். அவன் எல்லா பொருள்களும் தோன்றுவதற்கு முன் பிறப்பற்று இருந்தன் என்று எண்ணுகிறான். மேலும் அவன் யான் பிரம்மத்தை உபாசனை செய்து இறந்த பிறகு அந்த பிரம்மத்தை அடைவேன் என்று எண்ணி இருக்கிறான். ஆகையால் அவன் அல்பன் என்று சான்றோர்களால் எண்ணப்படுவன். சென்ற பிரகரணத்தில் ஆத்மாவை தவிர வேறு எல்லாமும் நிலையற்றவை என்பது விளக்கப்பட்டது. அந்த நிலையற்ற பொருள்களில் உபாசனை செய்யப்படும் பொருளும் உபாசனையும் சேர்ந்தவைகளே. அந்த உபாசனையின் வழியே பிரம்மத்தை அடைவேன் என்பது தவறான எண்ணம். அதனால் பிரம்மத்தை அடைதல் முடியாது. மேலும் ஜீவன் தன்னை பிறந்தவனாக கருதுவதும் மறுபடி உபாசனையால் பிரம்மத்தை அடையலாம் என்று கருதுவதும் பயனற்றவைகள். ஆதலால் பயனற்ற பொய்யான கருத்து கொண்ட அந்த உபாசகன் இறங்கத்தக்கவன், அல்பன். ஜீவன் உண்டாவதுமில்லை, மறுபடி பிரம்மத்தோடு சேருவதும் இல்லை. உபாசிக்கப்படும் பொருள் பிரம்மமாகாது என்று வேதம் கூறுகிறது. இங்கு தர்ம என்ற சொல்லுக்கு ஜீவன் என்பது பொருள். ஜாத்தே பிரம்மணி என்ற தொடர் தோன்றிய உடலில் என்ற பொருளை காட்டும். அதோ வஷ்யாமி அகார்பண்யம் அஜாதி சமதாம் கதம் யதா ந ஜாயத்தே கிம்சித் ஜாயமானம் சமந்தத. ஆகையால் துன்பங்களே இல்லாத பிரம்மத்தை பற்றி கூறப்போகிறேன். அத்து பிறப்பற்றது, எங்கும் சமமாக இருப்பது, உண்டானது போல் தோன்றும், எப்பொருளும் எவ்வாறு உண்மையில் உண்டாகவில்லை என்பதையும் கூறுவேன். எல்லா இடங்களிலும் பிரம்மமே உள்ளது என்ற கருத்தையும் விளக்குவேன். உபாசனை செய்பவன் எங்கும் நிறைந்த ஆத்மாவை அறியும் திறமையற்றவன். இதனால் அவன் தன்னை இறங்கத்தக்கவனாக எண்ணுகிறான். இங்கு அவித்யின் விளைவாகும். மேலும் அவன் தன்னை பிறந்தவனாகவும் பிறந்த உடம்பில் இருப்பவனாகவும் பிறகு உபாசனையினால் பிரம்மத்தை அடைய போகிறவனாகவும் நினைக்கிறான். இக்காரணத்தால் அவனை உய்விக்கும் பொருட்டு உண்மையை சொல்ல போகிறேன் என்று ஆசிரியர் கூறுகிறார். ஆகையால் அத்த என்ற சொல் இக்கருத்துக்களை காட்டும். கார்பண்யம் என்பது துவைத விவகாரங்களில் ஈடுபடுவதால் ஏற்படும் இன்ப துன்ப நுகர்வுகளாகும். அவற்றில் யாதொன்று பிரம்மத்திடம் இல்லை. ஆகையால் பிரம்மம் அகார்பண்யம் என்று கூறப்பட்டது. அதனை அடைந்தவர்கள் என்றுமே சோகமடையார். பிரம்மத்திற்கு பிறப்பு என்பது இல்லை. அதற்கு பிறப்பு இருந்தால் அதை ஒருவன் அறிந்திருக்க வேண்டும். அந்த அறிபவனையே நாம் பிரம்மம் என்கிறோம். எனவே அப்போது பிறப்புடையது எனப்படும் அப்பொருள் அறியப்படும் அனாத்ம பொருளாகிவிடும். ஆகையாலேயே பிரம்மத்தை அஜாதி என்று ஆசிரியர் கூறினார். பிரம்மம் அவயவமற்றது, ஆகையாலே எங்கும் சமமாய் இருக்கிறது. அவயவமுள்ள பொருள் ஏற்றத்தாழ்வுடன் கூடியிருக்கும். நெருப்பு, நீர் முதலியவை எங்கும் சமமாயிரா. கயிற்றில் பாம்பு இருப்பது போல சைத்தன்யத்தில் உலகம் இருக்கிறது. அது இருப்பது போல தோன்றுகிறது. அது எவ்வாறு உண்மையில் உண்டாகவில்லையோ அவ்வாறினை விளக்குவேன் என்று ஆசிரியர் கூறுகிறார். எல்லா இடங்களிலும் அழியாத சைத்தன்யம் எவ்வாறு உள்ளது என்ற முறையையும் விளக்கப் போவதாக ஆசிரியர் கூறுகிறார். மந்தமான புத்தியுள்ளவர்களுக்கு தெளிவாக உணர்த்துவதன் பொருட்டு ஜீவன் பிறக்கிறான் என்பதை ஒப்புக்கொண்டு அவனுடைய பிறப்பு எத்தகையது என்பதை விளக்குகிறார். ஆத்மா ஹியா காவச்சவத் ஜீவை கடா காசை இவ உதித்த கடாதிவச்ச சம்காதை ஜாத்தோ ஏதத் நிச்சத்த நம். ஆத்மா ஆகாசத்தை போல நுட்பமானது, அவயவமற்றது, எங்கும் நிறைந்தது. ஆகாசத்திலிருந்து கூட ஆகாசம் பிறப்பது போல சைத்தன்யத்தினிடமிருந்து ஜீவாத்மா உண்டாகியது. ஆகாசத்திடமிருந்து குடம் உண்டானது போல பிரம்மத்தினிடமிருந்து உடல் உண்டானது.
ஆத்மாவுக்கு பிறப்பு உண்டு என்று ஒத்துக்கொள்ளும் போது இதுவே எடுத்துக்காட்டாகும். கடாகாசத்தின் அடிப்படையில் மகாகாசம் பிறந்தது எனப்படும், அதுபோல ஜீவர்களின் மூலம் பிரம்மம் பிறந்தது என்று வழங்கப்படும். கடாகாசம் இல்லையானால் மகாகாசம் பிறப்பற்ற தன்மை கொண்டது, ஜீவன் இல்லையானால் பிரம்மம் பிறப்பற்ற தன்மையுடையது. மகாகாசத்திலிருந்து கடாகாசம் பிறந்தது, அதுபோல பிரம்மத்திலிருந்து ஜீவன் தோன்றிற்று என்பது கருத்து. குடம் முதலியவற்றிற்கு ஆகாசம் இடமளிப்பதால் அந்த அடிப்படையில் ஆகாசம் குடத்திற்கு காரணமாயிற்று. இவ்வாறே அவயமற்ற சைத்தன்யம் உடல் முதலியவற்றிற்கு காரணமாயிற்று. கடம் என்ற உபாதியால் மகாகாசம் கடாகாசம் என்று வழங்கப்படுகிறது. உடல் என்ற உபாதியால் பிரம்மம் ஜீவன் என்று வழங்கப்படுகிறது. ஆகையால் பிறக்கும் பொருள்களின் பிறப்பு இத்தகையதான பொய் பிறப்பே ஆகும். உண்மையான பிறப்பு எப்பொருளுக்கும் இல்லை. பிறப்பு எப்படியோ அப்படியே அழிவும் என்று கூறுகிறார். கடாதிஷு பிரளினேஷு கடாகாசதேயே யதா ஆகாசே சம்பிரளயேந்த தத்துவத் ஜீவா இஹாத்மனி. குடம் முதலியவைகள் அழியும் போது எவ்வாறு கடாகாசம் முதலியவைகள் மகாகாசத்தில் ஒன்றுபடுகின்றனவோ அவ்வாறு உடல் முதலியவை அழிந்துவிட்டால் ஜீவர்களும் பிரம்மனிடத்தில் ஒன்றுபட்டு விடுவர். யதை கஸ்மின் கடாகாசே ரஜோ தூமாதிபி யுத்தே ந சர்வே சம்பிரயுக்யந்தே தத்துவத் ஜீவா சுகாதிபி. ஒரு கடாகாசமானது தூசி புகை முதலியவற்றோடு கூடியிருக்கும் போது எல்லா கடாகாசங்களும் அவ்வாறு இருப்பதில்லை. அதுபோல ஒரு ஜீவன் இன்ப துன்பங்களை நுகரும் காலத்தில் பிற ஜீவர்கள் அவ்வாறு நுகர்வதில்லை. உலகில் பல ஜீவர்கள் உள்ளனர். ஒவ்வொருவருக்கும் பெயர் வேறு, வடிவம் வேறு, செய்கை வேறு. இவ்வாறு இருப்பதால் ஜீவர்களும் பலர். எனவே ஒரே சைத்தன்யம் எல்லா உடல்களிலும் ஜீவ வடிவமாக விளங்குகிறது என்பது எவ்வாறு பொருந்தும் எனில், ரூபகாரிய சமாக்கியாசிய பித் யந்தே தத்ர தத்ர வை ஆகா சாஸ்ய ந பேதோஷ்தி தத்துவத் ஜீவேஷு நிர்ணய. அங்கங்கு உள்ள ஆகாசத்தை பற்றிய விவகாரங்களில் வடிவமும் செயலும் பெயர்களும் வேறுபடுகின்றன. எனினும் ஆகாசத்திற்கு பேதம் என்பது இல்லை. அதுபோல ஜீவர்களிடம் வேறுபாடு இல்லை என்பதை உறுதியாக கொள்ள வேண்டும். ஆகையால் ஒரே சைத்தன்யம் ஜீவ வடிவில் பல உடல்களில் காணப்படுகிறது என்பது பொருந்தும். சிலர் ஜீவனை பிரம்மத்தின் விகாரம் என்று கூறுவர், வேறு சிலர் ஜீவனை பிரம்மத்தின் அவயவம் என்று கூறுவர். இக்கொள்கை தவறு என்கிறார். நாகாசஸ்ய கடாகாச விகாராவயவ் ததா நைவாத்மன சதா ஜீவ விகாரவயவோ ததா. கடாகாசம் எப்போதும் பெரிய ஆகாசத்தில் விகாரம் அன்று, அவயவமும் அன்று. அதுபோல ஜீவனும் பிரம்மத்தின் விகாரமும் அன்று, அவயவமும் அன்று. ஜீவன் அழுக்குடையவன், சம்சாரமுடையவன். அந்த ஜீவனை பிரம்மமாக உள்ளான் என்றால் ஜீவனுக்குள்ள எல்லா மாசுகளும் பிரம்மத்திற்கும் வருமே எனில் அது தவறு என்கிறார். யதா பவதி பாலானாம் ககனம் மலினம் மலை ததா பவதி அபுத்தானாம் ஆத்மாபி மலினோ மலை. அறியாத சிறுவர்கள் வானத்தை கொப்பரை போல உள்ளது என்றும் நீல நிறம் உடையது என்றும் கூறுவர். அதுபோல மெய்யறிவு பெறாதவர்கள் ஆத்மாவையும் மாசுக்கள் நிறைந்ததாக கூறுவர். ஜீவன் இறந்த பிறகு நல்ல வினைகளின் பயனால் சொர்க்கத்தை அடைகிறான், தீய வினைகளின் பயனாக நரகத்தை அடைகிறான். வினை பயன்களை நுகர்ந்த பின் மறுபடி பிறக்கிறான், பிறந்து வாழ்ந்த பின் இறந்து மேல் உலகை அடைகிறான் என்று நூல்கள் கூறுகின்றன. பெரியோர்களும் இவ்வாறே கூறுகின்றனர். ஜீவனும் பிரம்மமும் ஒருவரே என்றால் மேலே கூறிய உண்மைகள் எவ்வாறு பொருந்தும் எனில், மரணே சம்பவே சைக்க கத்யா கமன யோரப்பி ஸ்திதௌ சர்வ சரீரேஷு ஆகாசே நா விலக்ஷண. இறப்பிலும் பிறப்பிலும் மேலுலகம் செல்வதிலும் திரும்பி வருதலிலும் எல்லா உடல்களிலும் இருப்பதிலும் கடாகாசத்தை போன்றவனே ஜீவனம் என்று அறிதல் வேண்டும். விலங்கின் உடலை காட்டிலும் மனித உடல் மேலானது, மனித உடலினும் தேவர்களின் உடல் மேலானது, தேவர்களின் உடலை காட்டிலும் இந்திரனின் உடல் மேலானது. இவைகள் உண்மையாக இருப்பவை, எவற்றால் உண்டான பேதங்களும் உண்மையானவை எனின் அக்கொள்கை தவறானது என்கிறார். சம்காத்தா ஸ்வப்னவத் சர்வே ஆத்ம மாயா விசர்ஜிதா ஆதித்யே சர்வ சாம்யேவா நோபபத்தி ஹி வித்யதே. கனவில் போல் எல்லா உடல்களும் ஆத்மாவை பற்றுக்கோடாக கொண்ட மாயையால் தோற்றுவிக்கப்பட்டவையாகும். இவற்றில் உயர்வு தாழ்வு இருப்பினும் இவை உண்மையாக உள்ளவை என்று நிலைநாட்டுவதற்கு ஏற்ற ஒரு காரணமும் இல்லை.
ஜீவனும் பிரம்மமும் ஒருவரே என்பதை யுக்தியால் இதுவரை நிலைநாட்டினார். இப்போது இக்கொள்கைக்கு வேத சான்று உண்டு என்பதை கூறுகிறார். ரசாதயோ ஹியே கோசா வியாக்கியாத்தா தைத்திரியகே தேசம் ஆத்மா பரோ ஜீவ கம்யதா சம்பிரகாசித்த. தைத்திரிய உபனிஷத்தில் அன்னமய கோஷம் முதலிய 5 விளக்கமாக கூறப்பட்டன. அந்த கோஷங்களுக்கு ஆத்மாக விளங்குபவன் ஜீவன் ஆவான். அவனே அந்த பகுதியின் தொடக்கத்தில் கூறப்பட்ட பரபிரம்மமும் ஆவான். ஆகாசம் எவ்வாறு உள்ளது என்று முன்பு நாம் கூறினோமே, அதுபோலவே அந்த பரமாத்மா இருக்கிறான். எனவே இரண்டற்ற பரம்பொருள் வேதங்களாலும் விளக்கப்படுகிறது. முன்பு கூறிய யுக்தி வேத விரோதமான யுக்தி அன்று, வேத கொள்கையை பின்பற்றிய யுக்தி ஆகும் என உணர்தல் வேண்டும். எனவே மகாகாசத்திலிருந்து கடாகாசம் தோன்றியது போல பிரம்ம சைத்தன்யத்திடமிருந்து ஜீவன் தோன்றினான். உபாதிகள் நீங்கினால் இருவரும் ஒருவரே யாவர். துவயோ மதுஞானே பரம பிரம்ம பராகாசிதம் பிருத்திவியாம் உத்தரே சைவ யதாகாச பிரகாசித்த. பிரகதாரண்யகம் என்ற பெயருள்ள உபனிஷத்தில் உள்ள மது பிரம்மணம் என்ற ஒரு பகுதியில் பலமுறையாக அதித்தவையும் அத்தியாத்மம் என்ற 2 இடங்களிலும் உள்ளவன் பரபிரம்மே என்று கூறப்பட்டுள்ளது. பூமியில் உள்ள ஆகாசமும் வயிற்றின் உள்ளே உள்ள ஆகாசமும் ஒன்று என்பதை போல அங்கு உடலிலுள்ள புருஷனும் பூத்தங்களில் உள்ள புருஷனும் ஒன்றான பரபிரம்மே என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் பிரம்மம் ஒன்றே இரண்டன்று என்பது தெளிவாக்கப்படுகிறது. ஜீவாத்மனோ அனன்யத்துவம் அபேதன பிரசத்யதே நனாத்வம் நித்யதே யச்ச தத்தேவம் ஹி சமம். ஜீவ பிரம்மங்களின் ஒருமைப்பாட்டை அபேதத்தை கூறும் வாக்கியங்களால் வேதம் புகழ்கிறது. ஜீவன் வேறு பிரம்மம் வேறு என்பதை அந்த வேதம் பழித்து கூறுகிறது. ஆகையால் பிரம்மம் இரண்டற்றது என்ற முடிவு பொருத்தமானது. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகிறான். ஆத்மாவை அறிந்தவன் சோகத்தை கடக்கிறான். ஐக்கிய அறிவு பெற்ற நிலையில் சோகத்திற்கும் மோகத்திற்கும் இடமில்லை. அவனே நான் என அறிந்தவன் பிறப்பை வெல்கிறான் என்பன போன்ற கருத்துக்களை கொண்ட வேத வாக்கியங்கள் ஜீவ பிரம்மங்களின் ஒருமைப்பாட்டை புகழ்கின்றன. இரண்டாம் பொருளை இல்லை. இரண்டாம் பொருளால் பயம் ஏற்படும். எவன் தனக்கும் ஆத்மாவிற்கும் சிறிதளவு வேற்றுமை உண்டு என்கிறானோ அவனுக்கு பயம் உண்டு. எவன் பல உண்டு என்கிறானோ அவன் பிறந்து இறப்பான் என்பன போன்ற கருத்துக்களை கொண்ட வேத வாக்கியங்கள் துவைத அறிவை இழிவாக கூறுகின்றன. ஆகையால் ஆத்மா ஒன்றே ஆகும் என்பதுதான் பொருந்திய முடிவாகும். வேத அறிவு வேதத்திற்கு முரண்பாடானது, யுக்திக்கு முரண்பாடானது. அதை நிலைநாட்டல் இயலாது. இந்த விஷயம் வைதத்ய பிரகரணத்தில் 34ஆம் ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டுள்ளது. வேதத்தில் கர்மகாண்ட பகுதியில் உலக தோற்றத்தை பற்றி கூறும் வாக்கியங்களால் துவைதம் உண்டு என்பதை அறியலாம். அங்கு பல ஜீவர்களை குறிப்பிட்டு வேதம் இவன் இதை விரும்புகிறவன், அவன் அதை விரும்புகிறவன் என்று கூறுகிறது. அந்த பரமாத்மா பூமியை தாங்குகிறான் என்று பரமாத்மா தனித்தவனாக கூறப்படுகிறான். இவ்வாறு அங்கெங்கெல்லாம் உள்ள துவைதத்தை பற்றி கூறும் வாக்கியங்களை விட்டுவிட்டு அத்வைதத்தை பற்றி கூறும் வாக்கியங்களை மட்டும் முதன்மையாக எடுத்துக்கொள்வது எவ்வாறு பொருந்தும்? வேதம் துவைதத்தையும் கூறுகிறது, அத்வைதத்தையும் கூறுகிறது. துவைதம் வேத கருத்து இல்லை என்பது எஞ்ஞனம் எனில் ஜீவாத்மனோ பிரதக்துவம் யத் பிராக் உற்பத்தே பரகீர்த்திதம் பவிஷ்யத் விருத்யா கவுனம் தத் முக்கியத்துவம் ஹீன யுஞ்யதே. முன்பு கர்மகாண்டத்தில் உற்பத்தியை கூறும் வாக்கியங்களால் ஜீவனும் பிரம்மமும் வேறு என்று கூறப்பட்டுள்ளது. ஆயினும் அப்பொருள் கவுன பொருள் முக்கிய பொருள் அன்று. ஏனென்றால் பின்பகுதியில் ஜீவ பிரம்மங்களுக்கு ஐக்கியம் சொல்லப்பட போகின்றது. ஆகையால் ஜீவ பிரம்மங்களுக்கு வேறுபாட்டினை கூறும் வாக்கிய பொருள் கவுனமாகும். அப்பொருள் முக்கிய பொருளாகாது. ஒரு மாணவனை பார்த்து இவன் சிங்கம் என்றால் அங்கு சிங்கம் என்பது உண்மையான சிங்கத்தை காட்டாது. சில குணங்களில் இவன் சிங்கம் போல இருக்கிறான் என்பதற்காக சிங்கம் என்று அவனை கூறுகிறோம். சிங்கம் என்பது முக்கிய பொருளில் வராமல் முக்கியமற்ற கவுன பொருளில் வந்தது. இது போலவே துவைதத்தை கூறும் உற்பத்தி வாக்கியங்களுக்கு துவைதம் உண்டு என்று நிலைநாட்டுவதில் நோக்கமில்லை. ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்று என்பதை நிலைநாட்டுவதுதான் அவற்றின் உள்நோக்கம். எங்கெனம் எனில் மக்களுக்கு தெரியாத பொருளை வேதம் உபதேசிக்கும். துவைதம் யாவரும் அறிந்ததே. வேலன் வேறு, கண்ணன் வேறு, மாடு வேறு, ஆடு வேறு என்பவைகளை போதிக்காமலேயே யாவரும் அறிவார்கள். வேலனும் கண்ணனும் ஆடும் மாடும் ஒன்றே என்பதுதான் மக்கள் அறியாத உண்மை. அதையே வேதம் உபதேசிக்க வந்தது. அதுவே வேதத்தின் உள்நோக்கம். மேலும் துவைத அறிவை பெறுவதால் யாரும் எந்த விதமான புருஷார்த்தத்தையும் அடைவதில்லை. துவைத அறிவால் நல்ல பதவி கிடைக்கும் என்று வேதம் எங்கும் கூறவில்லை.
அதனால் தீமையே வரும் என்று கூறுகிறது. அத்வைத அறிவால் அழியாத இன்ப நிலையை அடையலாம் என்று வேதம் பல இடங்களில் கூறுகிறது. அத்வைத அறிவு பெற்றவன் சோகமும் மோகமும் இல்லாதவன் ஆகிறான் என்பன போன்ற கருத்துக்களை வேதம் பலமுறை கூறுகிறது. ஆகையால் உற்பத்தி வாக்கியங்களால் ஜீவ பிரம்மங்களுக்கு ஒருமைப்பாட்டை கூறுவதே வேதத்தின் முக்கியமான கருத்தாகும். இக்கருத்தை பின்பகுதியான ஞானகாண்டத்தில் வேதம் கூறப்போகிறது. ஆகையால் அது உலக மக்களிடையே காணப்படும் பேத அறிவை கர்மகாண்டத்தில் அனுவாதம் செய்கிறது. ஆகையால் அந்த பேத பொருள் கவுனம் கர்மகாண்டத்தில் வேதம் 2 என்ற கருத்துள்ள வாக்கியங்களை கூறி அத்தியாரோபம் செய்கிறது. பிறகு அது ஞான காண்டத்தில் அத்தியாரோபங்களை அபவாதம் செய்து 1 என காட்டுகிறது. ஒன்றுதான் 2 அல்ல என்று 2ஐ மறுக்கலாம். 2 தான் ஒன்றென்று என்ன 1ஐ மறுக்க முடியாது. ஏனெனில் 2 என்பதனுள் 1 என்பது இருக்கிறது. அது மறுக்கப்படாமல் அங்குள்ளது. அது இல்லாவிடில் 2 என்பதே ஏற்படாது. தொடரும். ஓம்.